கிருபானந்த வாரியார்ட்ட போய் ஒருத்தன் கேட்டான், எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றீங்க, இப்போ இங்கே கடவுள் இருக்காரா? இருக்கார்ல? இருப்பாரா? சரி. கரூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட கடவுள் இருப்பாரா? இருப்பார். ரயில்வே ஸ்டேஷன் கடவுள் இருக்காரா? உங்க வீட்டில் கடவுள் இருக்காரா? எங்க வீட்டில் கடவுள் இருக்காரா? அப்புறம் ஏன் எல்லாரும் கோயிலுக்கு போறோம்? அடடா, இது தெரியாம ரொம்ப காலமா கோயிலுக்கு போயிருக்கிறோமே அப்படின்னு யோசி. எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கான்னு சொல்லுங்களேன். இது இந்த கேள்வி ஒருத்தர் கிருபானந்த வாரியர்ட்ட கேட்டான். அவர் ரொம்ப சிம்பிளா ஒரு பதில் சொன்னார். அவனை பார்த்து, ஏய் மாடு பார்த்துக்கிறியான்னாரு. அவன் என்னடா நம்ம கேட்ட கேள்விக்கும் இவர் கேட்குற கேள்விக்கும் வித்தியாசம். மாடு பார்த்துக்கிறியான்னு. பார்த்துக்கிறேன். மாடு உனக்கு என்ன தருது? பால் தருது. பால் எங்கேருந்து வருது? மாடுடைய ரத்தம் தான் நமக்கு பாலாக வருது. ரத்தம் எங்கே இருக்குது? மாடுக்கு உடம்பு முழுக்க ரத்தம் இருக்குது. உடம்பு முழுக்க ரத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு வாழை பிடிச்சி இழுத்தா பால் வருமா? காதை பிடிச்சி இழுத்தா பால் வருமா? மடியை பிடிச்சி இழுத்தா தான் பால் வரும். உடம்பு முழுக்க இருக்கிற ரத்தம் மடியின் வழியாக பாலாக வருவது போல் உலகம் முழுக்க இருக்கிற கடவுள் கோயிலின் வழியாக உனக்கு அருள் பாலிக்கிறார். எனவே நீ கோயிலுக்கு போற. எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு எளிமையா கொண்டு வந்து சேர்த்தாப்பாங்க.